இந்த நாள் நடந்த டாக்ஸிக் கன்னட படம், கன்னடத்தில் பேன் இண்டியா படம். அந்த பேன் இண்டியா படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் பெங்களூரில் நடந்தது. நானும் தான் போயிருந்தேன். ரொம்ப விழா பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் குறிப்பாக யஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியமான படம் கீது மோகன்தாஸ் இயக்கியிருக்கிறாங்க. கீது மோகன்தாஸ் யாருன்னா, தமிழில் நலத்தமையந்தின்னு ஒரு படம் வந்தது பாருங்க. அந்த படத்தில் மாதவனுக்கு ஜோடியாக நடித்தவங்க. அந்த நலத்தமையந்தியோட ப்ரொடியூசர் வந்து கமலஹாசன். அதுக்கப்புறம் படம் அவங்க நடிக்கலை, மலையாளத்து பக்கம் போயிட்டாங்க. மலையாளம் தான் அவங்க. அப்புறம் திடீர்னு டைரக்டர், அதுவும் இவ்வளோ பெரிய படத்தை கேவிஎன் ப்ரொடக்ஷன் பயங்கர பிரம்மாண்டம். இடையில் வந்து யஷ்ஷுக்கும் கீது மோகன்தாஸுக்கும் பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டு, ஏன்னா கீது பண்ணுற டைரக்ஷன்லாம் சரியில்லை, உங்களுக்கு சீனே எடுக்க தெரில அப்படின்னு சொல்லி கடைசி கிளைமேக்ஸ்லாம் யஷ்ஷே டைரக்ட் பண்ணதாக கூட ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் மேடையில் அவர் இல்லைன்ட்டார். கீது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் கீது மோகன்தாஸும் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நடிகர், எனக்கு இந்த ப்ராஜெக்டை அவர் கையில் கொடுத்தது என் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, இதுக்கு பெரிய நன்றி கடன் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி நயன்தாரா உடைய ஸ்பீச்சுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நயன்தாராவுடைய வருகை எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் தமிழில் வர மாட்டேன்றீங்க, தமிழில் உங்களை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருக்கு வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வர மாட்டேன்றீங்க, ஒரு பூஜைக்கு வர மாட்டேன்றீங்க, ஒரு பைட்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட படத்துக்கு இப்படி வந்து முதலாளாக வந்து உட்காந்துட்டீங்க. உட்காந்த மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேசுனாங்க நிறைய பேர் வந்து ரைட்டு, நமஸ்காரா பெங்களூர், நமஸ்காரா கர்நாடகா, அப்புறம் அந்தரிக்கு நமஸ்காரா, அப்புறமா அவங்க கீது மோகன்தாஸ் கூட மலையாளத்தில் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நயன்தாரா வந்த உடனே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தமிழில் அரங்கமே கரவழியில் அதிர்ச்சி. அதை தாண்டி ஒரு 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷம் நான் எப்படி வந்தேன், ஏதா வந்தேன், ஏது, இந்த படத்தில் நான் ஏன் கமிட் ஆனேன், இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான காரணம் என்ன, இப்படிலாம் பேசியிருந்தாங்க. அது ஓகே. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார், சீனியர் கூட, இங்கே சவுத் இந்தியாவில் ஸ்டாராக இருக்கிற அத்தனை பேர் கூடயும் அவங்க நடிச்சிருக்காங்க. ஜோடியாக அத்தனை பேர் கூட நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் டாக்ஸிக்குள்ளே நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, யஷ் வந்து எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும் மேடம் அப்படின்னு அவர் சொன்னதுனால அப்படின்னு. யஷ் ஓகே, ஒரு ஸ்டார் தான், ராக்கிங் ஸ்டார். அதை தாண்டி நயன்தாரா விட ரொம்ப ஜூனியர் அது. அவருடைய படங்கள் ஓகே, கேஜிஎஃப் 2, அப்புறம் இன்னொரு படம் அவ்வளோதான் ஓடி இருக்குது. வந்து கேஜிஎஃபோட ஹிட்டு பெரிய ஹிட்டு. இப்போ டாக்ஸிக் வந்து அது தெரியும். ஆனால் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஆள் அவர். இது ஒரு சிவராஜ்குமார் சொல்லியிருந்தா சரி, ஒரு உபேந்திரா சொல்லியிருந்தா ரைட்டு, ஒரு கிச்சா சுதீப் சொல்லியிருந்தா கன்னடத்தில் சொல்லியிருந்தா ரைட்டு அப்படின்லாம். இவர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் போட்டு, நீங்கள் நடிக்கிறீங்க மேடம்,